ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள் அவர்கள். அடுத்து வேங்கடசாமி நாட்டார் படித்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளிர் வரலாற்றின் ஆராய்ச்சி, கள்ளர் சரித்திரம், சோழர் சரித்திரம், இது எல்லாமே வந்து வேங்கடசாமி அவர்களோட நூல் தான். அப்போ இவை அனைத்தும் வந்து இதோட ஆன்சரு. அடுத்து வடமொழியோட முத்ரா ராட்சசம் நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முத்ரா ராட்சசம் அப்படின்ற ஒரு வடமொழி நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் படைத்த நூல் வந்து மானவிஜயம், கலாவதி, ரூபாவதி, இது எல்லாமே தான். அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஆன்சர். இப்போ வந்து முதல் பார்த்தது வந்து வேங்கடசாமி நாட்டார் படைத்த நூட்கள் பார்த்தோம். சரித்திரம் அப்படின்னு வந்துச்சுல, கள்ளர் சரித்திரம், சோழர் சரித்திரம், வேளிர் வரலாற்றின் ஆராய்ச்சி, இதெல்லாம் வந்து வேங்கடசாமி அவர்களோட நூல். இதெல்லாம் வந்து பரிதிமாற் கலைஞரோட நூல். அடுத்து பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரையை தந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பட்டினப்பாலைக்கு ஆராய்ச்சி உரை தந்தவர் யார் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் திருவிகா. கீழ்கண்ட புலவர்களில் நாடக இலக்கியத்திற்கான நூல் படைத்த அறிஞர் யாரு? நாடக இலக்கியத்திற்கு நூல் படைத்தவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தடவை கூட கேட்டிருந்தாங்க. பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் வந்து நடத்திய இதழோட பேர் கேட்குறாங்க. ஞானபோதினி அப்படின்ற இதழை தான் வந்து அவர் நடத்தினாரு. அடுத்து வேங்கடசாமி நாட்டார்கிட்ட மாணவராக இருந்தவர் யாரு அப்படின்னா வந்து வாசுப்பா மாணிக்கம். வேங்கடசாமி நாட்டாரோட மாணவர் வந்து மாணிக்கம் அவர்கள். ஆங்கிலத்தில் தமிழ் மொழி இலக்கிய வரலாற்றை படைத்த அறிஞர் யாரு? ஆங்கிலத்தில் தமிழ் மொழியோட இலக்கிய வரலாறு படைச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வையாபுரி பிள்ளை அவர்கள் தான் வந்து படைச்சிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் தமிழ் மொழியோட இலக்கிய வரலாறு வந்து படைச்சிருக்கிறாங்க. அடுத்தது ராபி சேது பிள்ளை படைத்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ராபி சேது பிள்ளை வந்து எந்த நூலை படைச்சிருக்கிறாரு அப்படின்னா வந்து ஊரும் பேரும் அப்படிங்கிற நூல். இப்போ வந்து கடம்ப மரம் இருக்குன்னா அது வந்து கடம்பூர். மாமரம் வந்து நிறைய இருந்துச்சுன்னா மாமல்லபுரம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்ச மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஊருக்கு வந்து பட்டினம், பாக்கம், அந்த மாதிரிலாம் வந்து கடற்கரையோரத்துக்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மரத்தோட பேர் வைப்பாங்க, ஒவ்வொரு இடத்தோட பேர் வைப்பாங்க, ஊர் பேர்லாம் வைப்பாங்க அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த ஊரும் பேரும் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா வந்து ராபி சேது பிள்ளை அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்து நவசக்தி இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நவசக்தி அப்படின்ற நடத்தினவர் வந்து திருவிகா. தமிழ் இன்பம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு படைச்சு. இதை வந்து படைத்த அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் இன்பம் அப்படின்ற நூலை வந்து படைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை. இப்போ தான் பார்த்தோம், ஊரும் பேரும் வந்து ராபி சேது பிள்ளை. அதே மாதிரி தமிழ் இன்பமும் வந்து ராபி சேது பிள்ளை தான். அடுத்து இலக்கிய உதயம், சொற்களை விருந்து என்னும் நூட்களை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நூட்கள் எல்லாம் படைத்தவர் வந்து வையாபுரி பிள்ளை. அடுத்து தமிழ் பேரகராதி குழுவின் தலைவராக விளங்கியவர் யாரு? தலைவராக விளங்கியவர் வையாபுரி பிள்ளை. இப்போ தான் பார்த்தோம், இலக்கிய உதயம், சொற்களை விருந்து அப்படின்ற நூட்கள்லாம் படைச்சாரு. அதே மாதிரி தமிழ் பேரகராதி குழுவோட தலைவராக வந்து விளங்கி இருக்கிறாரு. யார் அப்படின்னா வந்து வையாபுரி பிள்ளை அவர்கள். அடுத்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படின்ற நூலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. திருவிகா. மனித வாழ்க்கையின் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, இந்த மாதிரி எல்லா நூலுமே வந்து திருவிகா அவர்களோட நூல். அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.